டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் மண்ணில் வீழ்ந்திருக்கும் அமெரிக்க விமானி எங்கே? அவர் இதுவரைக்கும் ஈரானிய படையினரிடம் அகப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கின்றார் டென்மார்க்கினுடைய குண்டு வீச்சு விமானத்தில் பணியாற்றிய முன்னாள் விமானி சோன்சன் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் சுவாரஸ்யம் மிக்கவையாகவும் ஒரு திகில் திரைப்படம் போலவும் காணப்படுகின்றன. முதலாவது, இந்த விமானம் தாக்குதலுக்கு உள்ளான உடன் அதனுடைய 2 இருக்கைகளிலும் 2 விமானிகள் மட்டும் இருக்கக்கூடிய விமானம் இதுவாகும். இந்த விமானத்தில் அணுகுண்டையும் எடுத்து சென்று வீசக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்திய விமானம். இந்த விமானத்தினுடைய எஜெக்ட் என்று கூறப்படுகின்ற விசையை அழுத்தியவுடன் உடனடியாக 2 இருக்கைகளும் விமானத்தின் 2 பக்கங்களினாலும் வெளியே தூக்கி வீசப்படும். இப்படி தூக்கி வீசப்பட்ட 1.5 வினாடிகளில் பரசூட் இயங்க தொடங்கிவிடும். ஆகாயத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை பரசூட்டில் பறந்தபடியே தரையை வந்து அடைய வேண்டும். ஈரானினுடைய கரடு முரடான தென்மேற்கு பகுதியில் இருக்கின்ற நிலப்பகுதியில் இவர்கள் விழுந்திருக்க வேண்டும். இங்கு தலைமறைவாக ஒளிப்பதற்கு இடங்கள் மிக குறைவாக இருக்கின்றன. ஒரு விமானியை அமெரிக்கா காப்பாற்றிய பின்னர் மற்றவர் இதுவரை கிடைக்கவில்லை என்றால் அவர் ஈரானியர்களிடம் அகப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவரை கையில் வைத்துக் கொண்டே பெருந்தொகையான பணத்தை தருவதாக ஈரான் கூறியிருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு விமானி போதும் அந்த போரின் களத்தையே மாற்றிவிடக் கூடிய அளவிற்கு ஒரே ஒருவர் முக்கியம் பெறுகின்றார் என்றும் இது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான சாதனை என்றும் 2 பெரும் அணிகள் இவரை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் தன்னுடைய அதிநவீன கருவிகளை பாவித்து இவரை தேடும் பணியில் இறங்கி இருக்கின்றது. அதுபோல அமெரிக்க படைகளும் அதி உச்சகட்டமான தேடுகையில் இறங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தேடுகை வேகமாக இருக்கின்றது. அதே போல அவர்கள் மீட்டு சென்று விடுவார்களாக இருந்தால் ஈரானுக்கு அது அவமானமாக அமையும். எனவே ஈரானினுடைய படைகள் விமானம் விழுந்த இடத்தை சுற்றி வளைத்து கடும் தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுட்டு தள்ளுங்கள், இல்லையேல் பிடியுங்கள், இல்லையேல் சன்மானம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வேகத்தை விட அதிக வேகமாக அமெரிக்கா இறங்க வேண்டும். மிக குறுகிய நேரத்தில் மிகப்பெரிய படை நடவடிக்கையை எடுக்க வேண்டிய இக்கட்டான நிலைக்குள் அமெரிக்கா தள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த விமானி மட்டும் ஈரானினுடைய கையில் அகப்பட்டு விடுவாராக இருந்தால் அதனால் வரக்கூடிய ஆபத்துகளில் முக்கியமானது அமெரிக்காவினுடைய விமான படையினுடைய இரகசியங்களை அவர் அறிந்திருக்க வாய்ப்புண்டு. அவற்றை அவர்கள் கறந்தெடுப்பார்கள். இரண்டாவதாக, அவர்களுடைய படை நடவடிக்கையின் நோக்கம் என்ன, அது குறித்து அவர்கள் திட்டமிட்டிருக்கின்ற திட்டம் என்ன என்பவற்றை எல்லாம் இவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இவர் வந்திருக்கும் விமானம் சாதாரண விமானம் அல்ல. F-15 என்பது அமெரிக்காவின் மிக முக்கியமான ஒரு விமானமாக இருக்கின்றது. இதில் பணியாற்றுபவர்கள் மிகச்சிறந்த விமானிகளாகவும் போரியல் கற்கை உடையவர்களாகவுமே இருப்பார்கள். ஆகவே இவர் ஒரு தங்க முட்டையிடும் வாத்து போல முக்கியமான ஒருவராக ஈரானுக்கு இருக்கின்றார். இவரை பிடித்து விடுவார்களாக இருந்தால் இவரை வைத்து ஈரான் பல காரியங்களை செய்ய முயற்சி எடுக்கும். அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று பேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேவேளை அமெரிக்காவை பொறுத்த வரையில் இவரை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்றே பார்ப்பார்கள். எனவே மற்ற தாக்குதல்களில் கவன ஈர்ப்பை குறைத்துவிட்டு இவரை மீட்பதிலேயே அவர்கள் முக்கிய கவனம் எடுப்பார்கள். ஏனென்றால் இன்று உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருப்பது இந்த விமானிதான். இவர் எங்கே என்று தெரியவில்லை. அவரை தேடி கண்டுபிடிப்பதற்காக இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு பக்கமும் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு மறுபக்கமுமாக 2 பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா தூக்கிவிட்டால் அமெரிக்காவிற்கு வெற்றி, ஈரான் தூக்கிவிட்டால் ஈரானுக்கு வெற்றி. இந்த போரின் வெற்றி தோல்வி எங்கே இருக்கின்றது என்பது ஒற்றை நாணயத்தில் சுழல்வது போல ஒற்றை வீரரில் சுழன்று கொண்டு இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை இத்தகைய விமானிகளினுடைய கையில் ஒரு சிறப்பு கருவி இருக்கும். அந்த கருவியை அவர்கள் அழுத்துகின்ற பொழுது அதனுடைய சிக்னல் மூலமாக அமெரிக்காவினுடைய படைகள் அவரை வந்து மீட்பதற்கு ஏற்றவாறு அது செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவருடைய சிக்னலை அடிப்படையாக வைத்துதான் அமெரிக்காவினுடைய 2 உலங்கு வானூர்திகளும் விமானங்களும் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய உலங்கு வானூர்திகள் மீது ஈரான் செய்த தாக்குதலில் விமானிகள் காயமடைந்து உலங்கு வானூர்திகள் முகாம் திரும்பி இருக்கின்றன. ஆகவே ஈரானினுடைய தாக்குதல்கள் மிக மோசமாக இருப்பதனால் தரை இறங்கி இவர்களை மீட்பது மிகவும் கடினம். ஹெலிகாப்டர் ஒன்றின் மூலமாக அவரை தூக்கி செல்வது போன்ற சாகசங்கள் திரைப்படத்திற்கே பொருந்துமே அல்லாமல் ரெவல்யூஷன் கார்ட் போன்ற படைப்பிரிவு ஒன்றிற்கு இடையே சாத்தியமே இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
கூறுகின்றார். மேலும் இந்த விமானி பரசூட் விரியாமல் இருந்தால் தரையிலேயே விழுந்து இறந்து போயிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த எஜெக்ட் என்று சொல்லப்படுகின்ற கருவியை அழுத்தினால் அப்படி விமானத்திலிருந்து தூக்கி வீசுகின்ற பயிற்சியை எந்த விமானியும் செய்திருக்க மாட்டார்கள். அதை வெறுமனே கற்றுத்தான் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அங்கிருந்து அழுத்தப்படுகின்ற விசையில் பலத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதனால் அது முன்னரே பயிற்சியில் இருந்திருக்காது. எனவே அவர்கள் காயமடைந்தும் இருக்கலாம். இந்த இடத்தில் என்ன நடைபெற்றது என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவிக்கின்றார். இந்த விமானிக்கு எதிரி நாட்டில் எப்படி மறைந்து வாழ்வது என்கின்ற சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கும். சித்திரவதைகளை வகைதொகையின்றி சந்திக்க வேண்டி வரும். அதையும் சந்திப்பதற்கு இவர்கள் பயிற்சி எடுத்திருப்பார்கள். ஆனாலும் கூட சித்திரவதைகளை சந்திக்கும் மன உறுதி இருந்தாலும் எதிரிகளிடம் சிக்கப்பட்டு தலையில் துப்பாக்கியை வைக்கின்ற பொழுது எந்த பெரிய ஆன்ம உறுதியும் உடைந்து போய் உண்மையை சொல்லிவிட வாய்ப்புகள் உண்டு. அப்படியான ஆபத்து இருப்பதனால் அமெரிக்கா அவசரமாக தங்களுடைய போர் விமானங்களுக்கு உரிய குறியீட்டு இலக்கங்கள் எல்லாவற்றையும் உடன் மாற்றி இருப்பார்கள் இதுவரைக்கும். இல்லையேல் இவரை வைத்து ஈரான் அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு பெரும் சேதத்தை விளைவித்துவிடும். இது ஒரு குதிரை பந்தயம் போன்றது. எந்த குதிரை வெல்ல போகின்றது என்கின்ற உலக போட்டியாக இது இருக்கின்றது. இன்று உலகத்தில் ஒலிம்பிக் போட்டியை விட உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் ஒரு கிண்ணத்தை வெற்றி பெறுவதை விட இது பெரிய வெற்றிக்குரிய போட்டியாகும். ஏனென்றால் ஒரு விமானியை மீட்பதென்பது சாதாரணமான வேலை அல்ல. மிகப்பெரிய போர் வியூகத்தின் ஒரு பகுதியாக அது இடம்பெறும் என்றும் அவர் கூறுகின்றார். சிக்னல் கிடைத்தவுடன் ஹெலிகாப்டர் இறங்கலாம். ஆனால் ஹெலிகாப்டர் இறங்குகின்ற பொழுது அதற்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு F-35 F-22 ஆகிய போர் விமானங்கள் அங்கு களத்திற்கு செல்ல வேண்டும். மிக மெதுவாக இறங்கி ஏற்ற வேண்டிய செயலாக இருப்பதனால் எதிரிகளினுடைய தாக்குதல் விரைவாக நடைபெற்று சேதம் ஏற்படும். இதிலிருந்தும் தப்பி பிழைக்க வேண்டும். இதனால் அமெரிக்கா ஒருவரை மீட்க பலருடைய உயிர்களை கொடுக்க வேண்டிய ஆபத்து இருக்கின்றது. இது சான் ஏற முளம் சறுக்குகின்ற ஒரு வேலை. இதற்கு பெயர் CSAR என்று குறிப்பிடப்படுகின்றது. காம்பேக்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ என்று அது எழுதப்பட்டிருக்கின்றது. போர்க்காலத்தில் இதுதான் ஆபத்தான பணியாகும். இது பொறுமையுடன் செய்கின்ற பணி அல்ல. கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற நிலையில் செய்யப்பட வேண்டிய பணியாகும். ஆனால் இந்த விமானியிடம் உயிர் வாழும் உபகரணம் ஒன்று அவருடைய முதுகு பகுதியில் இருக்கும். உணவு, தண்ணீர், இரண்டாவது கடும் குளிரில் உறங்குவதற்குரிய ஒரு பை இருக்கும். அதற்குள் அவர்கள் உறங்கிக் கொள்ளலாம். மீட்பு படையினருக்கு மட்டும் தெரியக்கூடிய தொடர்பு சாதனம் ஒன்றும் இருக்கும். இவை குறைந்த உணவுதான். இவற்றுடன் அவர் தாக்கு பிடிக்க வேண்டும். இதில் முதலாவது அவசர வேலை அவர் பரசூட்டை உடன் மறைக்க வேண்டும். ஹைட் அண்ட் சர்வைவ் என்று கூறப்படுகின்ற தரை இறங்கியவுடன் மறைந்து வாழுகின்ற நுட்பத்தை அவருக்கு பயிற்சியாக வழங்கி இருப்பார்கள். அதை கச்சிதமாக செய்ய வேண்டும். நெருப்பு மூட்டக்கூடாது. தரையில் SOS என்று எழுதல் கூடாது. இந்த இரண்டு வீரர்களில் ஒருவரை கண்டுபிடித்த அமெரிக்கா மற்றவரை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவரை எதிரிகள் பிடித்திருப்பார்கள் என்றே கருத வேண்டியதாக இருக்கின்றது. கடுமையான சித்திரவதைக்கு பழகி இருந்தாலும் இவர் மட்டும் அகப்பட்டிருப்பாராக இருந்தால் ஈரான் அவரை அன்பாக விசாரிக்காது என்பது உலகறிந்த ரகசியமாகும். இவர்கள் தற்கொலை செய்து விடுவார்களா என்ற கேள்விக்கு நிச்சயமாக தற்கொலை செய்ய மாட்டார்கள். ஒரு வீதம் தப்புவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். அவர் பிடிபட்டது உறுதியாக இருந்தால் அவர் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை அறிந்து அமெரிக்காவினுடைய டெல்டா படை இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேவேளை அமெரிக்கா ஏற்கனவே ஈரானில் அமெரிக்க தூதராலயத்தில் வைக்கப்பட்டிருந்த தூதராலய பணியாளர்களை முன்னைய காலம் சென்ற அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலத்தில் மீட்க புறப்பட்டு அந்த மீட்பு பணியில் பல அமெரிக்க படை வீரர்கள் இறந்து தோல்வியடைந்த வரலாறு இருக்கின்றது. அந்த தோல்விக்கு பிறகு எந்த வெற்றியும் ஈரானிய மண்ணில் கிடைக்கவில்லை. இப்பொழுது அமெரிக்கா வெற்றி பெறுமா என்பது அதே கதை மறுபடியும் திரும்பி வந்திருக்கின்றது. ஆகவே இது மிகவும் சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றது. டென்மார்க்கினுடைய முன்னாள் போர் விமானத்தினுடைய விமானி சோன் சோன்சன் கூறியிருக்கின்ற கருத்துக்களினுடைய தொகுப்பை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.